பிரைஸ் லார்ட்ங்க. பிரைஸ் லார்ட். இன்றைக்கு லூக்கா 19:26ல இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதுல எனக்கு கொஞ்சம் தயவு செய்து விளக்கம் சொல்லுங்களேன். அதாவது இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த வசனத்தை, ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம போதிக்க கூடாது. எப்போதுமே பைபிள்ல அந்த கான்டெக்ஸ்ட் ஃபுல்லா பார்க்கணும். எதுக்காக சொல்லியிருக்கு? என்ன உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், என்ன இல்லாதவனுக்கு எடுக்கப்படும். அதுதான் இந்த உவமையில நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு எஜமான் ஒரு ராஜ்யத்தை வாங்கும்படியாய் போகிறார். போகும் பொழுது அவங்களுடைய ஊழியக்காரர்ல 10 பேரை கூப்பிட்டு 10 ராத்தலை கொடுக்கிறார். ராத்தல்ன்றது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பணம்னு சொல்றோம், அப்ப ராத்தல் சொல்றாங்க. அப்ப 10 பேருக்கு 10 ராத்தல் அப்படின்னா ஒரு ஆளுக்கு எத்தனை ராத்தல்? ஒண்ணு ஈக்குவலா வரும். ஈக்குவலா எல்லாருக்கும் ஒவ்வொரு ராத்தல் கொடுத்துட்டு, நீங்க எல்லாம் வியாபாரம் பண்ணுங்கப்பா, நான் போயிட்டு திரும்பி வருவேன், ராஜ்யத்தை வாங்கி கொண்டு வருவேன். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தை விட்டு உயிர் திறந்து மேல போயிருக்கிறாரு. ராஜ்யம், பரலோக ராஜ்யம், திருப்பியும் வருவார். அது போல இங்க 10 பேருக்கு 10 ராத்தல், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு ஈக்குவலா தான் கொடுத்துட்டு போறாரு. இந்த ஈக்குவலா கொடுத்துட்டு போறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லா விசுவாசிகளுக்கும் ஈக்குவலா இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ரட்சிப்பு தான். பணம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும், காலங்கள் வித்தியாசம், சூழ்நிலைகள் வித்தியாசம். ஆனா எல்லாருக்கும் ஒண்ணு, எல்லாம் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த ஈக்குவலா ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. இப்ப கொடுத்துட்டு மேல போயிருக்கிறார். அது போலதான் அந்த எஜமான் கொடுத்துட்டு போயிட்டாரு. ராஜ்யத்தை வாங்கிட்டு திருப்பி கணக்கு கேட்கிறாரு. அப்போ ஒருத்தன் என்ன பண்றான், நீங்க கொடுத்த ஒரு ராத்தல நான் 10 ராத்தலா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றான். இன்னொருத்தன் நீங்க கொடுத்த ராத்தல 5ஆ மாத்திட்டேன். மொத்தம் அதுல பாத்தீங்கன்னா அந்த ஊமையில 3 பேர் தான் சொல்லியிருக்கோம், ஆனா கொடுத்தது 10 பேரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுல 9 பேர் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கிறான். ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன சொல்றான்னா, எஜமான் நீங்க ரொம்ப கடின இருதயம் உள்ளவர்னு பயந்து போய் நான் சீலையில மூடி வச்சேன் அப்படின்றான். இவன் எஜமானியே குறை சொல்றான், நீங்க கடின இருதயம் உள்ளவர்னு. அதான் அங்க அவர் கேட்கிறாரு, அப்பா இவ்வளவு தெரிஞ்சது நீ ஏன் மூடி வச்ச, நீ அதை ஒன்னும் அதை மல்டிப்ளை பண்ணலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட என்ன சொல்றாரு, அவங்கிட்ட இருக்கிற ஒரு ராத்தலையும் வாங்கி 10 ராத்தல் எவன் மல்டிப்ளை பண்றானோ, 10 ராத்தல் ஹையஸ்ட் உள்ளவனுக்கு தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது. ஒருத்தன் 5 இருக்கு, ஒருத்தன் 4 இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அதை எடுத்து இன்னொருத்தன்ட்ட எவன் ஒர்க் பண்றானோ அவங்கிட்ட என்ன செய்யறாரு, அதை கொடுத்துறாரு. அப்ப அந்த ராத்தல் என்ன சொன்னேன், ரட்சிப்பை சொன்னேன். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் ஏதோ ஒரு காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால், தேவன் திரும்ப வரும் பொழுது சோம்பேறியே, கண்டிப்பா அவன் அப்படிதான் திட்டுறாரு. சோம்பலான ஊழியக்காரனே, உங்ககிட்ட இருக்கிற அந்த ராத்தலை கொடு. அப்ப நம்ம ரட்சிப்பையும் இழந்து போயிடுவோம், பரலோக ராஜ்யத்தையும் இழந்து போயிடுவோம். நம்முடைய ரட்சிப்பை மாத்திரம் நம்ம பார்த்து கொண்டே இருந்தா நம்ம கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். இப்ப உள்ளவன் யாரு, என்ன உள்ளவன், என்ன இல்லாதவன் பாருங்க. இந்த 10, 5, 3, 2 சம்பாதிச்சவனுக்கெல்லாம் என்ன இருந்துச்சு, அந்த ஆண்டவர் மேல, அந்த எஜமான் மேல ஒரு பயம் இருந்தது, எஜமான் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது, எஜமானுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருந்துச்சு. இது மூணுமே யாருக்கிட்ட இல்ல. இந்த ஒண்ணுமே சம்பாதிக்காதவன்ட்ட எஜமானை குறித்த ஒரு பயம் இல்ல, ஒரு அன்பு இல்ல, எஜமானுக்கு நான் ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்ற ஒரு எண்ணமும் அவன்கிட்ட இல்லை. நம்ம கண்டிப்பா தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். God bless you.